உன் கூரெங்கே பாதாளமே, உன் ஜெயமெங்கே? மரணத்தை ஜெயித்த இயேசு உனக்குள் வந்து விட்டார். சாவை வென்று அழியா வாழ்வை உனக்கு தந்து விட்டார். சொல்லுவோமா? மரணத்தை ஜெயித்த இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை வென்று அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். எனவே மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே? ஆமென். இந்த மரணத்தையும் இந்த பாதாளத்தையும் குறித்த பயம் எனக்கு இல்லை என்பவர்கள் கையசைத்து காட்டுவார்கள். ஆஹா, திருட கேட்டன் வரும்போது ஒருத்தரும் கையை தூக்க மாட்டாங்கடா. ஆஹா, என்னுடைய சபை எப்படி இருக்கிறது! ஹல்லேலூயா! ஆண்டவருக்கு சாட்சி. ஆமென். ஹல்லேலூயா! உண்மையிலே நான் உங்களை மனதார பாராட்டுகிறேன். மற்ற இடங்களில் போய் கேட்டா யாரும் கை தூக்க மாட்டாங்க. ஆனா நம்ம சபையில முக்காவாசியாக சொல்லிட்டீங்க, மரணத்தை குறித்த பயம் எனக்கு இல்லை. ஹல்லேலூயா! பாதாளத்தை குறித்த பயம் எனக்கு இல்லை. அப்ப பிரசங்கம் பண்றது வேஸ்ட். நான் இறங்கி வந்துடலாம்னு நினைக்கிறேன். இந்த பயத்தை போக்குறதுக்காக தான் இன்னைக்கு பிரசங்கமே. ஆல்ரெடி பயமே இல்லையே. இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே இன்னும் அதிகமாய் தைரியமாய், பயமில்லையே பயமில்லையே பயமே எனக்கு இல்ல, பயமே எனக்கு இல்ல, அநாதி தேவன் அடைக்கலமானாரே, அவரது புயங்கள் ஆதாரமாயிற்றே அப்படின்னு ஐயா பெர்க்மான்ஸ் பாடுற மாதிரி சந்தோஷமா பாட. என்ன வந்தாலும் எது வந்தாலும் இந்த உலகத்தில் எனக்கு பயம் இல்லை. ஏன்? மரணத்தை ஜெயித்த தேவன் என்னோடு. ஆமென். ஹல்லேலூயா! விஷயம் அதுதான் விஷயம். பணம் காசு அல்ல, பணம் காசு அல்ல, சுகம் அல்ல. இந்த உலகத்துல அதெல்லாம் கொஞ்ச காலம்தான். சுகம் அல்ல. எல்லாருக்கும் சுகம் இருக்காது, எல்லாருக்கும் மனம் இருக்காது, ஒத்துக்கிறோம். ஆனால் என்ன உண்டு எங்களுக்கு? மரணத்தை குறித்த பயம் கிடையாது. இன்று நான் மரித்தாலும் எங்க இருப்பேன்? பரதேசியில் இருப்பேன். பாதாளத்தில் அல்ல, பரதேசியில் இருப்பேன். ஆபிரகாமின் மடியில் தேற்றப்படுவேன். ஹல்லேலூயா! இந்த நிச்சயம் தான் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் சந்தோஷம், இதுதான் சந்தோஷம். ஆமென். நம்ம வாழ்ற உலகம் பூரண உலகத்தில் நம்ம வாழல. ஆதாம் அதை கெடுத்து போட்டு விட்டான், ஏவாள் அதை கெடுத்து போட்டு விட்டான். நம்ம பூரண உலகத்துல வாழல. வருவோம். 1000 வருட அரசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. 1000 வருட அரசாட்சி. அந்த அரசாட்சியில் நாங்கள், நீங்களும் நானும் ஆளுகை செய்வோம். அன்னைக்கு கவர்னரா இருப்போம். யார் கண்டா? மலக்காக்கு கவர்னர் நீங்க இருப்பீங்கம்மா. மலக்காக்கு போலீஸ் அதிகாரியா நீங்க இருப்பீங்க. ஆண்டவர் கூடல நம்மளும் அந்த அரசவையில் இருந்து ஆட்சி செய்வோம். 1000 வருட அரசாட்சி. 1-2 இல்ல. எவ்வளவு நாள் வாழ்ந்துருவோங்க? 100 வருஷம் வாழ்ந்துருவீங்களா? அவ்வளவுதான் இல்லையா? 110 பேருமா? அவ்வளவுதான். ஆனா எப்பவும் அரசாளும் போது எவ்வளவு வருஷங்க? பூமியிலே 1000 வருட அரசாட்சி. ரட்சிக்கப்பட்டு அவருக்காக உயிரை விட்டவர்கள் அவரோடு கூட அரசாட்சி பண்ணுவார்கள். ஆமென். அதுக்கப்புறம் தான் நித்தியமா நம்ம அங்க போவோம். இதான் பைபிள் சொல்லுது நமக்கு. எனவே பிரியமானவர்களே, இந்த நிச்சயத்தை இன்னும் அதிகமாக பயமில்லை பயமில்லை என்று சொல்லத்தக்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த தியானம் நமக்கு பிரயோஜனமா இருக்கும்படியாக கண்களை மூடி ஒரு நிமிடம் பிரார்த்திப்போம். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தோம். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தோம். கழுவும் நின் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் நின் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திருசேத்தம் போல
சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அன்பின் பரலோக தகப்பனே, முழுமையாய் என்னை ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இப்படி திருச்சித்தம் போல என்னை ஆண்டு நடத்தும்படிக்காய் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. சுயமாய் எதுவும் பேசாமல் கர்த்தர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காய் சொல்கிறேன். ஆவியானவர் தாமே சபைக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறீரப்பா. சபைக்கு தேவையை மாத்திரம் என் மூலமாய் நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்யும்படி காய்ச்சலிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் உடைய தரத்துல தருகிற ஆண்டவரே, கேட்கிற வசனங்கள் ஆண்டவரே 30, 60, 100 பலன் கொடுக்க உதவி செய்யுங்க. வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிசாசானவன் வந்து வசனங்களை பொறுக்கி போடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. கனந்துதி மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. எப்பவும் மாதிரி ஒரு 3 கேள்விகளை நாம் 4 கேள்விகளை கேட்போம். அந்த கேள்விகளுக்கு நாம் விடையை புரிந்து கொள்ளும். அதுதான் நம்முடைய செய்தி. கேள்வி கேட்கலன்னா ஞானம் வராது. கேள்விகள் மூலமா தான் ஞானம் வரும். ஓகே, கேள்வி நம்பர் 1, மரணத்தின் கூறு எது? சொல்லுங்க. நம்ம படிக்க போறோம். கேள்வி நம்பர் 2, இந்த பாவம் எப்படி உலகத்துக்கு வந்தது? ஏன்னா மரணத்தின் கூறு பாவம். இந்த பாவம் எப்படி உலகத்துக்கு வந்தது சொல்லிடுவீங்க. எப்படி வந்தது? மீறுதலா வந்தது இல்லையா? சரி. அடுத்ததாக, இந்த மரணம் எப்படி ஜெயிக்கப்பட்டது? அதாவது இந்த பாவம், மரணத்தின் ஒரு பாவம். சோ இந்த பாவம் அல்லது இந்த மரணம் எப்படி ஜெயிக்கப்பட்டது? சொல்லுங்க. ரத்தத்தால். யாருடைய ரத்தத்தால? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால். வேற எந்த ரத்தமும் என்ன செய்ய முடியாது? மரணத்தை ஜெயிக்க முடியாது, பாவத்தை கழுவ முடியாது. ஏன்? இதெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு உங்களுக்கு. ஏன் ஏன் கேட்பான்ல உலகத்துல. ஏன்? எதனால? சொல்லுங்க. எதனால அப்படி சொல்றீங்க? நித்திய ஜீவன் 1, நித்திய ஜீவன் 2, நித்திய ஜீவன் 3, நித்திய ஜீவன் 4 பார்த்தோம். அதுல கிளியரா பார்த்தோம். ஏன் ஏன் வேற ரத்தம் செல்லாது? இந்த ரத்தம் மட்டும்தான் செல்லுங்க. ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு இயேசு, ஒரே ஒரு தெய்வம், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். அதான் இந்த பாட்டு. குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட வேண்டும். யாருக்கு கையா இருக்கு குற்றமில்லாத ரத்தம்? பிறக்கிற பிள்ளையே இன்னைக்கு இன்டர்நெட்டை கையில வச்சுட்டு பிறகுது இல்லையா? 1 வயசு பிள்ளை குற்றம் செய்து வந்துருச்சு உள்ள குற்றம். பிறக்கும் போதே என் தாய் இதுல என்ன பண்ணலாம் சொல்லுங்க? பாவத்தில் என்னை கற்பந்தரித்தாள். தாவீது சொல்றான். சோ பிறக்கும் போதே மனுஷன் குற்றவாளியா தான் பிறக்கிறான். அதனால யாருமே என்ன கிடையாது, குற்றமில்லாத ஆள் கிடையாது. சோ அந்த ரத்தம், என்ன ரத்தம் வேணும்? குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட வேண்டும். எங்க இருக்கு உலகத்துல? ஒரே ஒருத்தர் தான் இருக்குது. ஏன்? அவர் கன்னி மரியாளிடத்தில் எப்படி உற்பவித்து பிறந்தார்? யோசேப்பால் உற்பவித்து பிறந்தாரா? நோ, பரிசுத்த ஆவியானவரால் உற்பவித்து பிறந்தார். அதனால அவர் மனுஷனாய் இருந்தும் அவர்கள் என்ன இல்லை, பாவம் இல்லை. இதை சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு. கன்னி சுத்தாயக நமக சொல்றாங்கல்ல. ஏன் நீ கன்னி சுத்தாயக நமக, கண்ணீர் வயிற்றில் பிறந்தவரே உண்மை நமஸ்கரிக்கிறேன் ஏன் சொல்ற? நீ சொல்லு, எனக்கு சொல்லிப்போம். ஏன் சொல்ற? அப்படி கண்ணீர் வயிற்றில் பரிசுத்த ஆவியானவரால் பிறந்தால்தான் பாவம் இராது. யோசேப்புக்கும் அவருக்கும் பிறந்திருந்தால் பாவம் இருக்கும். அவருக்கும் பாவ மன்னிப்பு தேவைப்பட்டிருக்கும். இப்ப இயேசுக்கு பாவ மன்னிப்பு தேவையில்லை. புரியுதா? இதை சொல்லிக் கொடுக்கணும் அவனுக்கு. அவங்ககிட்ட 30 கோடி தேவர்கள் இருக்காங்க. எந்த தெய்வம் கன்னியின் வயிற்றுல பிறந்து சொல்றா? சொல்ல முடியாதவனால எனக்கு சொல்லல. ஒரு இடத்துல கூட ரெக்கார்ட் பண்ணல. இதுதான் சொல்லுவாங்க, கன்னி சுத்தாயக நமக அப்படிமா. அப்ப கன்னி சுத்தாயக நமகன்னா கன்னி வயிற்றுல பிறந்தவர் யாரியா? இயேசு கிறிஸ்து. உங்க இயேசு கிறிஸ்து, எங்க இயேசு கிறிஸ்து, நம்ம இயேசு கிறிஸ்து. அதனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மாத்திரமே எதை ஜெயிக்க முடியும்? பாவத்தை கழுவ முடியும். பாவத்தின் கூறு மரணம், மரணத்தின் கூறு பாவம். பாவம் ஈக்குவல் டு மரணம், மரணம் ஈக்குவல் டு பாவம். அப்ப பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன ரத்தம் தேவைப்படுது? இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் தேவைப்படுகிறது. சிந்திட்டாங்களா? சிந்தலையா? இந்த ரத்தம் சிந்தப்பட்டதா? சிந்தப்படவில்லை. இப்படி இருக்கமா? சிந்தப்பட்டது.
ஜூஸ் என்ன பண்றாங்க, இன்னும் வெயிட் பண்றாங்க. அப்படி ஒரு வருவாரு. அங்கதான் பிரச்சனை. ஜூஸ் நம்ம அப்படி கிடையாது. அதனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகே, நம்மகிட்ட கேட்பாங்க, ஓ நீங்களும் இஸ்ரேல் தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா? நோ, நாங்க கிறிஸ்டியன் தான் சப்போர்ட் பண்ணணும். இஸ்ரேல் அப்போ கிறிஸ்தவ நாடு அல்ல. எஸ், இஸ்ரேல் கிறிஸ்தவ நாடு அல்ல. என்ன நாடு? அதுக்காக பிசாசு நாடு அல்ல. நேசிக்கிறார் இஸ்ரேலை, அவர் அதிகமாக நேசிக்கிறார், நம்மளோட அதிகமாக நேசிக்கிறார், நம்ம புறஜாதி நேசிக்கிறார். ஆனா மனம் திரும்புதல் இல்லை. இன்னும் மனம் திரும்பல. மனம் திரும்பணும். அந்த நாடு என்னைக்கு மனம் திரும்புதோ அப்படிதான் அதுக்கு சமாதானம். அது மனம் திரும்பாது கோவிலுக்கு படி அடி வாங்க தான் செய்யும். ஏன்னா மனம் திரும்புதல் இல்லை. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா நீங்க ஏற்றுக்கொள்ளலைன்னா நீ கிறிஸ்தவனே கிடையாது. அதான் பேசிக். அவன் ஏற்றுக்கொள்ளல. அவன் என்ன சொல்றான்? ஒரு நல்லவர் இருந்தாரு, முகமது நபி சொல்ற மாதிரி ஒரு நல்லவர் இருந்தார், போனாரு, நாங்க அவரை சிலுவையில் அடிச்சு கொண்டுட்டோம். அதல்ல, ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அடுத்த கேள்வி, இந்த மரணம் எப்படி ஜெயிக்கப்பட்டது? அதுதான் அவருடைய இரத்தத்தால. இந்த மரண பயத்தில் இருந்து நான் எப்படி விடுதலை ஆக முடியும்? சொல்லுங்க. இந்த மரண பயத்தில் இருந்து நம்ம விடுதலை, நீங்களும் விடுதலை ஆயிட்டீங்க, கைது காட்டீங்க, எனக்கு மரண பயம் இல்லை, எப்படி விடுதலை ஆயிட்டீங்க சொல்லுங்க பாருங்க. இதுக்கு ஷேர் பண்ணணும். எனக்கு மரண பயம் கிடையாதுடா, இன்னைக்கு செத்தா கூட நான் சந்தோஷமா இருப்பேன். ஒருவேளை கண்ணீர் விடுவாங்க. ஏன்னா பூமியில அந்த பந்த வாசம் இருக்கிறவங்க அழுவும் புரண்டுவோம். ஆண்டவரே, மருத்த லாசருவை உயிர்ப்பிச்சீங்களே, என் பிள்ளைய உயிர்ப்பிச்சிருங்க. அழுதுருப்பாரு பிரதர். எங்க அப்பா இறக்கும் போது நானும் ஒருவேளை மனசுக்குள்ள சொல்லியிருப்பேன், மரித்த லாசருவை எழுப்புனீங்களே, எழுப்பி 1 வருஷம் கூட தாங்க சொல்லுவேன். ஒரு ராஜா தீர்க்கதரிசி சொல்லிடுவான், எல்லாத்தையும் ரெடி பண்ணி பா, அவனுக்கு முடிஞ்சு போச்சு கதைன்னு. என்ன செய்வான் அந்த ராஜா? எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லுவான். சொல்லுங்க, என்ன சொல்லுவான்? செவரோட படுத்துக்கிட்டு ஆண்டவரே கூட கொஞ்ச நாள் தாங்கன்னு ஒப்பாரி வச்சானா இல்லையா? அவ்வளவு பெரிய ராஜா. 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தோம். 15 தான், அதுக்காக 150 வருஷம் கொடுக்க முடியாது. சாவு தான் கொஞ்சம் நீட்டிக்கிறது. அந்த ஒரு பந்தவாசம் எல்லாம் இருக்காது. ஆனால் காலம் ஃபுல்லா அழுதுகிட்டு இருக்க மாட்டோம். நோ, அது கிறிஸ்தவம் கிடையாது. தெரியும், அந்த வருத்தம் போயிடும் மனசுல இருந்து. ஓகே ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், எடுத்தார். யோபு மாதிரி எடுத்தார், அவருக்கு உரிமை இருக்கிறது சொல்லிட்டு கடந்து போயிடும். அதுக்கப்புறம் திருப்பியும் அதை நினைச்சுக்கிட்டே இருக்க மாட்டோம். ஏன்? மேல இருக்கிறாள், நான் போவேன், நான் ஒரு நாள் போய் சந்திப்பேன். தாவீது அப்படிதான் சொன்னாங்க. பத்சேபாவிடத்துல பிறந்த முதல் குழந்தை அடிக்கப்பட்டது. தாவீது அழுது உபவாசம் பண்ணான், சாப்பிட மாட்டேன்னு இருந்தான். ஆனா அவனுக்கு காதுல கேட்டுருச்சு செத்து போச்சுன்னு. உடனே அடிச்சு போடுறா சாப்பாடு, நான் சாப்பிட்டு. ஏன்? இனி அது என்கிட்ட வராது, நான் தான் என்ன செய்வேன், அதுகிட்ட போவேன். இதான் நம்பிக்கை. ஆமென், ஹல்லேலூயா. சோ இந்த மரணத்திலிருந்து நான் எப்படி விடுதலையாக முடியும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசி சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதன் மூலம். அப்போ சொல்றோம், இவ்வளவு கதையை சொன்னதுக்கு அப்புறம் ஏற்றுக்கொள்கிறாயா, உனக்கு என்ன இருக்காது? மரண பயம் இருக்காது. இதான் சுவிசேஷம் சொல்ற முறை. உனக்கு வியாதி குணமாயிரும் ஆனா உங்களை சேலஞ்ச் பண்ணுவான். பிரதர், நீங்க 100% பியூரா இருக்கீங்களான்னு கேட்பான். எனக்கு கொஞ்சம் தலைவலி இருக்கு, நீ கண்ணாடி போட்டிருந்தாலே நீங்க அவுட், ஏன் கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னு கேட்பான். உங்களை கேட்பான், ஏன் கண்ணாடி போட்டிருக்கோம், இந்த கண்ணாடியில இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை இருக்க முடியாதான்னு கேட்பான். என்ன சொல்லுவீங்க? ஒன்றும் சொல்ல முடியாது. பவுல் சொல்ற மாதிரி 2-3 நேரம் நான் கேட்டு பார்த்தேன். அவர் என்ன சொல்லிட்டாரு? இது உனக்கு கொடுக்கப்பட்ட முள்ளு, வச்சுக்கோ அப்படின்றாரு. இப்படிதான் சொல்லணும். இப்படி சொன்னா வருவானா? வானப்பா, உங்க ஜாமி முள்ள கொடுக்குற ஜாமி நாங்க வரலன்றோம். நம்ம பேச வேண்டியது என்னது? நித்திய ஜீவன், கிரீடம், இதுதான் பேசணும் அவங்க கிட்ட. மற்றபடி முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அவங்கள இப்ப இருக்கிற சூழ்நிலை இதான் பேசணும். மரண பயம் இருக்குதா அவனுக்கு? எனக்கு நித்திய கிரீடம் கிடைக்க போகுது, உனக்கு கிடைக்குமா? சொல்லு. இருக்குதா? சொல்லு. எப்படி கிடைக்கும்? அவன் எஸ் எனக்கும் உண்டுமா? எப்படி கிடைக்கும்? சொல்லு. இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளாமல் நித்திய ஜீவன் கிடையாது. ஆமென். பிரியமானவர்களே, நான் ஏன் இவ்வளவு அடிச்சு பேசுறேன் அப்படின்னு சொன்னா, இதுல இருக்கிறது யாருமே புது ஆத்மாக்கள் கிடையாது இல்லையா? திரும்ப கூட புது ஆத்மான்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இவ்வளவு தூரம் நம்ம கூட பழகினதுக்கு அப்புறம் திரும்ப தெரியலாம். வெளிப்படையா அறிக்கை பண்ணாட்டாலும் மனசுக்குள்ள ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார். எல்லாருமே பூரண விசுவாசிகள். ஆமென், ரைட்? ஒரு கைதுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, நான் பூரண விசுவாசி. இனி நான் என்ன பண்ணணும்? வெளியில போய் ஆத்மாக்களை சம்பாதிக்கணும். அதுதான் என்னுடைய வேலை. இந்த சேர் எல்லாம் ஃப்ரீயா இருக்குன்னா நம்ம தான் காரணம்.
நம்ம ஆளை பார்க்கும்போது ஒரு தமிழாளை பார்த்துட்டா முத கேள்வியே சர்ச்சுக்கு போறீங்களா நீங்க, அதான் கேள்வி. அவர் போறேன்னு சொன்னாருன்னா ப்ளஸ் பண்ணி அனுப்பிடுங்க, அங்கே இருக்கக்கூடாது. அவர் போகலன்னு சொன்னாருன்னா வாயா எந்த ஆளா இருந்து போட்டுருக்கு, தமிழ் மட்டும் பேசி தெரிஞ்ச போதும் அவருக்கு, வாங்கயா இந்த சர்ச்சுக்கு, நாங்கள் ஒரு இடத்துக்கு போறோம் வாங்க. ஏன்பா போறீங்க, இதை சொல்லுங்க. மறந்த பயம் இருக்கா? நம்ம மறந்த பயம் இல்லைன்னு சொன்னா டபார்னு பேனா எடுத்து காட்டுங்க, குத்திடுவேன் அப்படிங்க. நீ எனக்கு செய், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஓகே ஃபைன். பசங்க பண்ணாட கூட பரவாயில்ல, ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே நினைச்சு மரண பயம் இல்லை. இருந்தாலும் குயிக்கா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்ல, காலை வரைக்கும் இருந்து அதனால அடிச்சு விட்டுறேன், இல்லாட்ட மனசு கேட்காது. ஏன்டா இவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ண, முதல்ல ஒரு போல் எடுத்திருந்தா அந்த சப்ஜெக்ட்டுக்கே போயிருக்க மாட்டேன். ஒரு போல் எடுத்திருக்கணும். நம்ம விசுவாசிகள்லாம் பயம் இருக்குதா மனசுக்குள்ள அப்படி நினைச்சுக்கிட்டு வரும்போது சொல்லிட்டு வரேன், தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தரும் கைத்துக்க மாட்டாங்க வர அப்படி இங்க வந்தா போச்சு, எல்லாம் மெஜாரிட்டி கைத்துக்கிச்சு. வெரி குட். ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஆமென். இப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் இந்த சபையில் ஆண்டவர் வைத்திருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. இது போன குயிஸ். நம்முடைய ஆவியை எப்படி குற்றமற்றதாக இருக்கும்படி பாதுகாக்க முடியும்? எப்படி? இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதன் மூலம். ரோமர் 8:10. நம்முடைய ஆத்துமாவை எப்படி குற்றமற்றதாக இருக்கும்படி பாதுகாக்க முடியும்? இருதயத்தை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம். அடுத்தல நம்முடைய சரீரத்தை எப்படி குற்றமற்றதாக இருக்க முடியும், பாதுகாப்பாக வைக்க முடியும்? தக்க வைத்துக் கொள்வதால். எஸ், இயேசு கிறிஸ்துவை என்னுடைய உள்ளத்துக்குள் தக்க வைத்துக் கொள்ளணும். இது பெறணும். பெற்ற பிறகு அவர் ஓடி விடாது, முடிச்சு வச்சுக்கணும். ரைட்? பெறணும். ரட்சிப்பு ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் ஆண்டவர் வந்துருவார் உள்ள, அப்புறம் அவரை பிடிச்சு வச்சுக்கணும். நீங்க அதுக்கப்புறம் பாவம் செஞ்சீங்கன்னா என்ன செஞ்சாரு? பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் அவரு, உடனே ஓடிடுவாரு. அவையாளர் ஓடிடுவார் உங்களுக்கு, திருப்பியும் முழங்கால் போட்டு. அதனாலதான் மாசந்தோறும் நம்ம இந்த நன்மை எடுக்கிறோம், ஆண்டவரோட ஒப்புரவாகிறோம். ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு திருப்பி ஓடிடுவார். ஓகே, அவர் எத்தனை நேரம் வேணாலும் மன்னிப்பார் கூட. அதுக்காக அதை அட்வான்டேஜா எடுத்துக்க கூடாது, போட்டு தள்ளிடுவார். அதை அட்வான்டேஜா எடுத்துக்க கூடாது. எங்க ஆண்டவர் மன்னிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், மரணத்தின் கூறியது டைரக்டா ஆன்சர் பாவம். 1 கொரிந்தியர் 15:16 பாத்தீங்கன்னா அடுத்த வசனம் தான். 15:15 தான் மரணமே உன் கூறங்கே. 15:56 தான் மரணமே உன் கூறங்கே. 56 பாத்தீங்கன்னா மரணத்தின் கூர் பாவம். ஓகே, சோ ரோமர் 6:23 சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம். சோ மரணமும் பாவமும் இணைக்கப்பட்டது, ஒன்று கொண்டு இணைக்கப்பட்டது. ஓகே, அதனாலதான் சாத்தான் ஒரு பொய் சொல்லுவான் தெரியுமா? என்ன பொய் சொல்லுவான்? ஏவாள்கிட்ட ஒரு பொய் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? சொல்லுங்க ஐயா, பேசுங்க. நீங்கெல்லாம் முதிர்ந்த விசுவாசிகள், என்னோட வயசானவங்க, என்னோட நிறைய அனுபவம் உள்ளவங்க, பிரதர் சிஸ்டர்லாம் இருக்கீங்க, சிஸ்டர் இருக்கீங்க, பேசுங்க என்கிட்ட. டிஸ்கஷன்ல தான் போகணும். என்ன போய் சொல்லுவான்? நீங்கள் சாவவே சாவதில்லை தான் போய். நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? சாகவே சாக மாட்டீங்க. அது ஆண்டவர் அறிவார் அப்படிம்பாங்க. ஆண்டவர் அறிவார் அப்படின்னு. ஆனா அவர் என்ன சொல்வாரு? இதை திங்கும் நாளிலே என்ன செய்வாய்? சொல்லுங்க, வசனம் என்ன சொல்லுது? ஆதாம் சொல்வார், ஏவாளுக்கு சொல்ல மாட்டார். ஆதாம் சொல்வார், இதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் பாரு. இவன் என்ன சொல்லுவான்? ஏவாள்கிட்ட, நீ சாவது இல்லை. போய் தானே ஆண்டவர் சொன்னது உண்மையா, இவன் சொன்னது உண்மையா? சாத்தான் சொன்னதுதான். ஓகே, நம்ம சாப்பிடும். ஏன்? அதை திங்கும் போது பாவம் செஞ்சிடும். பாவத்தின் சம்பளம் மரணம். இப்ப சாவு வந்துடும். அந்த சாவுல இருந்து நம்ம மீண்டு வரணும்னா அந்த பயத்துல இருந்து, அது ஒரு பயம், சாவு என்பது ஒரு மரண பயம் எல்லாருக்கும் உண்டு உலகத்துல. அதுல இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கணும்? இந்த ரட்சிப்பு, ஆத்ம ரட்சிப்பு நமக்குள்ள இருக்கணும். இந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். நான் எங்க போறேன்? ஆபிரகாம் படிக்கு போறேன், பரதேசத்துக்கு போறேன், பாதாளத்துக்கு நான் போக மாட்டேன். அந்த மனசுக்குள்ள அந்த நிச்சயம் இருக்குமே, ஆனால் என்ன செய்யாது? அந்த மரண பயம் நமக்கு இருக்காது. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. என்னோட பாடுங்க. மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. ஆமென்.
இந்த பாவம் எப்படி உலகத்திற்கு வந்தது? ஆதாமின் கீழ்ப்படியாமையால். அப்படிதான் பைபிள் ரெக்கார்ட் பண்ணுது. உண்மையில் அதுவா? சொல்லுதியா, உண்மையில் அதுவா? எங்களை பார்த்தா பாவமா இல்ல? நாங்களா பழத்தை பறிச்சு தின்னோம், நாங்களா பறிச்சு தின்னோம். சொல்லுங்க, ஒரு சிரிப்பு தான் சிரிக்கிறீங்க என்ன பார்த்து. ஆம்பளைங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. நமக்கு நம்மளா தின்னோம் இல்ல, நம்ம விவசாயமா தான் உட்காந்துருந்தோம். இவன் நம்மளை கூட்டிட்டு போயிருந்தா கூட நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இவன் நம்மளையும் கூட்டிட்டு போகல, தனியா போய் தோட்டத்துல நாங்க தனியா என்ஜாய் பண்றோம், நாங்க தனியா என்ஜாய் பண்றோம்னு போய் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அவன் போட்டு விட்டுட்டான். ஆனா பைபிள் எப்படிதான் ரெக்கார்ட் பண்ணுது? ஆதாமுடைய ஒருத்தியினுடைய மீறுதல்னு போடல எங்கேயுமே. ஒருவனுடைய, வெரி கிளியர்லி ரெக்கார்டட், ஒருவனுடைய மீறுதல். யார் தான்? ஆதாம். ஏன்னா ஆதாமுக்கு தான் என்ன இருக்கு? அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டது. இவ பழத்தை பறிச்சு சாப்பிட்ட உடனே அவ நிர்வாணி ஆகல. எப்பதான் நிர்வாணி ஆனா? ஆதாம் இருக்கும்போது தான் நிர்வாணி ஆனா. அப்ப நிர்வாணி இருந்தா கூட ஆதாம் சொல்லிருப்பான், பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. அப்ப ஆகல. அவ தின்னு, தானும் தின்னு அவனுக்கும் புசிக்க கொடுத்தா. அவன் சாத்தா ரொம்ப கிளவர். பறிச்சுக்கிட்டு என்ன சொல்லிருக்கணும்? இவா, நான் என் புருஷத்தை கொண்டு போய் ரெண்டு பேரும் சேர்த்து சாப்பிட சொல்லிக்கணும். அப்போ தப்பிச்சிருப்பாங்க. ஆனா சாத்தா ரொம்ப கிளவர். உடனே சாப்பிடுங்க சொல்ல வச்சு திங்க வச்சுட்டான். ஒரு கடிக்க வச்சுட்டான். மாப்பிள்ள ரொம்ப டேஸ்ட். உடனே கொண்டு போய் அங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. அவன் என்ன செய்ய? அவ பாவம் பண்ணிட்டா, அதனால நம்மளும் பாவம் பண்ணுவோம். பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசம் அவனுக்கு. அவன் மட்டும் போயிடக்கூடாது, நம்மளும் நரகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி தின்னுட்டான். ஆண்டவருக்கு அதுக்கு மேலே பாசம். அதனால அவர் என்ன செஞ்சிட்டாரு? அவருடைய சொந்த குமாரனையே என்ன செஞ்சாரு? கீழே அனுப்பி ரெண்டு பேரையும் மீட்டெடுத்தார். ஆமென். ஒருவனால் பாவம் வந்தது, ஒருவரால் ஜெயமாக விழுங்கப்பட்டது. ஓகே, ஆமென். பாருங்க, ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக ரெக்கார்ட் பண்றார். ஒருவனுடைய மீறுதல், அது ஆதாமுடைய மீறுதல். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, மீறுதல் பிளஸ் கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல நம்ம எல்லாம் பாவியானோம். அந்த ஒருவனுடைய மீறுதல். ஓகே, ரைட், லெட்ஸ் கோ. மூன்றாவது கேள்வி, இந்த மரணம் எப்படி ஜெயிக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து சிந்திய பரிசுத்த ரத்தத்தால். அந்த வார்த்தையை நான் விட்டுட்டேன். இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தத்தால் சொன்னா அவங்களும் சொல்லுவாங்க, எங்க ஆளும் எங்க சாமியும் ரத்தம் சிந்திருக்காரு. என்ன ரத்தம் வேணும்? பரிசுத்த ரத்தம். தெரிந்து கொள்ளுங்கள், பரிசுத்த ரத்தம் வார்த்தை வேணும். அதுதான் முக்கியம். இயேசு கிறிஸ்து சிந்திய, எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து சிந்திய பரிசுத்த ரத்தம். அந்த வார்த்தை பரிசுத்த, அந்த வார்த்தை தான் முக்கியம். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே, ஆரோவியே யுவேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. பரிசுத்தத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க பாருங்க பழைய விசுவாசிகள். பரிசுத்தம், நான் பரிசுத்தர், எனவே அழைக்கப்பட்ட நீங்களும் பரிசுத்தராய் இருக்கும்படியாய் விரும்புகிறேன். ஆமென். அந்த பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டதன் மூலமாக இந்த மரணம் ஜெயிக்கப்பட்டது. இப்ப பாருங்க, அதே வசனத்துல கீழே இரண்டாவது பாகம் பாருங்க. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்தது. மரணம் என்னதா மாறிடுச்சு? ஜீவனா மாறிடுச்சு. ரோமர் 5:19. அதுபோல ஒருவருடைய கீழ்ப்படிதலாலே, முதல்ல கீழ்ப்படியாமையினாலே, இப்போ ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள். அந்த ஒருவர் யார்? அந்த ஒருவர் யார்? சொல்லுங்க, வாய்த்தரம் சொல்லுங்க, அறிக்கை பண்ணணும். அந்த ஒருவர் யார்? எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு. இயேசு கிறிஸ்துன்னு சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்துன்னு சொன்னா நம்மளுடைய முகமதியர்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து பெரிய ஆள் தான். ஆனா அவங்களுக்கு யாரு கிடையாது? இயேசு கிறிஸ்து கர்த்தர் கிடையாது. இயேசு கிறிஸ்து யாரு? ஒரு நபி. அவங்களும் ஏத்துக்கிறாங்க. ஹோலி, அவங்க பேசும்போது பாருங்க, பரிசுத்த. அவங்க தூதர் யாரு? சொல்லுங்க. அந்த கட்டத்துல நம்ம வாழ்றோம், தெரிஞ்சுக்கணும் நமக்கு. அவங்களுடைய தூதர் யாரு? முகமது. ஓகே, சொல்லும்போது பரிசுத்த முகமது மகன். அதே மாதிரி இயேசு உச்சரிக்கும் போது பாருங்க, சும்மா இயேசு சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் சும்மா சொல்லுவோம் இயேசு. அவங்க சொல்லும்போது பாருங்க, அவங்க பிரீச்சர் சொல்லும்போது பாருங்க, பரிசுத்த இயேசுமா. எப்ப சொன்னா சொல்லுவாங்க, அதையும் சேர்த்தா சொல்லுவாங்க. சும்மா இயேசு உச்சரிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கள பொறுத்தளவில் அது யாரு தான்? ஒரு இறை தூதர். பட் நம்மளை பொறுத்தளவில் அது யாரு? கடவுள், இயேசு கிறிஸ்து. ஓகே, ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அந்த ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே. அப்ப அவர் என்ன கீழ்ப்படிச்சாரு?
ஆதாம் என்ன கீழ்ப்படியவில்லைன்னு நமக்கு தெரியும், கட்டளை மீறணும். ஆனா இவர் என்ன கீழ்ப்படித்தார் சொல்லுங்க? இவர் என்ன கீழ்ப்படித்தார்? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். திருப்பி நம்ம அசைப்படுறோம். சொல்லுங்க. சிறுவையில் அடிக்கும் போது கீழ்ப்படிதல் இல்லையா? சொல்லுங்க. ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படித்தார். என்ன கட்டளை கொடுத்தார் ஆண்டவர்? இயேசு ரைட்டா? சொல்லுங்க. என்னமா ஜீவ பலியா கொடுங்க அவர் கையிலுக்கு. அல்லேலூயா. நீங்க ஊழியக்காரரா வரீங்க. ஆசீர்வதிங்க எல்லாரும் கையிலுக்கு வருங்க. அல்லேலூயா. இயேசுவே இப்பொழுதே நாங்கள் அவரை ஆசீர்வதிக்கிறோம். பிரதர் ஆசீர்வதிக்கிறோம். அவரை ஒரு எடுத்து நீ பயன்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். எல்லா போராட்டங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே விரட்டி அடிக்கிறோம். ஒரு ஊழியக்காரரா அவர் வரணும். வல்லமையான ஊழியக்காரராய் இந்த பட்டணத்தை கலக்குகிறவராய் மாற்றுகிறதுக்காக நன்றி நன்றி நன்றி. ஒருத்தர் ஆன்சர் பண்ணல. கரெக்டா சொல்ல பாருங்க. ஆமென். என்ன கேள்வி? கேள்வி என்ன? கேள்வி என்ன கேட்டா அவர் என்ன பதில் சொன்னார்? எதுக்கு கீழ்ப்படிந்தார்? வெரி குட் சிஸ்டர். கேள்வியே தெரியல. இது நான் என்ன சொல்றது? வாத்தியார் டீச்சர் என் கிளாஸ் தான் இருக்கும். கேள்வியே புரியலன்னா ஆன்சர் பண்ணணும். இப்போ என்னுடைய வட்டத்திலிருந்து நீங்க செதறி போக மாட்டீங்க. உங்களை இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதுதான் என்னுடைய டீச்சிங் ஸ்டைல். அதே தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை. ஓகே, செர்மன் முடியும் போது பல கேள்விகளுக்கு விட நமக்கு தெரியணும். ஏன்னா எதுக்கு நம்ம உட்காந்து சேர சூட் பண்றதுல வந்திருக்கோங்க? இல்ல டைம் எல்லாம் முக்கியம். விளங்கிச்சா விளக்கம் நமக்கு வரணும், மனசுக்குள்ள தெளிவு வர. சோ அவன் கீழ்ப்படியாம போனா இவர் கீழ்ப்படிந்தார். அதனாலதான் பாவத்துல இருந்து நமக்கு விடுதலை கிடைச்சது. கீழ்ப்படிந்தார். என்ன கீழ்ப்படிந்தார்? அருமையா சொன்னாங்க. சொல்லுங்க. இன்னொரு சிலுவையில சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். என்ன சித்தம்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல், பரிசுத்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அப்ப ரத்தத்தை யார் சிந்தணும்? இயேசு கிறிஸ்து சிந்தணும். சிலுவை மரணம்ன்றது என்னது? தலையை வெட்டி கொள்றதா? இல்ல இப்போ அடிக்கிற மாதிரி துப்புன்னு சொல்றதா? இல்ல களத்துல சுருக்கப்பட்டு கொள்றதா? இல்ல, சிலுவை மரணம் தான் உலகத்திலேயே கொடுமையான மரணம். ஏன்? கடைசி சொட்டு ரத்தம் சிந்துற வரைக்கும் உயிர் போகாது. அப்படியே உயிர் போகல என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க? இந்த ரெண்டு கலர்கள் என்ன பண்ணாங்க? ஏன் நெஞ்சில் அடிக்கல? சொல்லுங்க, ஏன் நெஞ்சில் அடிக்கல? காலை அடிச்சு உடைக்கிறாங்க. ஏன்? யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் இருக்கு. ஏன் பக்கத்துல இருக்கு அடிச்சிடலாம்னா ஏணி வச்சு அடிக்கலாமே? மண்டை அடிச்சு உடைச்சா போதும் செத்துருவானே? இல்ல, மண்டை அடிச்சு உடைச்சா எல்லா ரத்தமும் கீழே போகாது. இங்க இருக்கிற ரத்தம் அங்கேயே இருக்கும். காலை அடிச்சு உடைச்சாதான் கடைசி தொழில் இருந்த வரைக்கும் கீழே போகும். அப்ப அந்த சாவே என்னன்னா, உயிராகிய ரத்தம் என்ன செய்யணும்? சிந்தப்படணும். அதுதான் சாவு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து எதை தேர்ந்தெடுத்தார்? சிலுவை மரணத்தை தேர்ந்தெடுத்தார். ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் நம்முடைய பாவம், உங்களுக்கான எனக்கான பாவம், உலகத்தில் இதுவரைக்கும் நடந்த பாவம், எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு கொடுக்கும்படியாய் அவர் என்ன செஞ்சாரு? அப்படியே ஒப்பு கொடுத்தார். தான் கீழ்ப்படுது. தேவனாகிய தேவன் சொன்னார், மகனே நீ உன்னுடைய இரத்தத்தெல்லாம் செஞ்சு. அந்த பாவம் எல்லாம் அவருக்கு மேல போடும்போது ஒரு 3 மணி நேரம் உலகத்துல அந்தகாரம் இருந்தது. ரெக்கார்ட் ஆயிருக்குல்ல, பைபிள்ல இருக்கு. 3 மணி நேரம் என்ன இல்ல, சூரியன் இல்ல, அப்படியே அந்தகாரமா இருந்தது. அப்ப அவர் என்ன சொன்னாரு? ஏலி ஏலி சபக்தானி. என்ன அர்த்தம்? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? உண்மையிலே ஆண்டவர் கைவிட்டாரா? இல்ல. ஏன்? அவர் சுத்த கண்ணு, பாவத்தை அவரால் பார்க்க முடியாது. தன் பிள்ளைக்கே பாவம், தன் பிள்ளைக்கு என்னது பாவம்? உலகத்துடைய பாவம் எல்லாம் அவர் மேல விழுந்துருச்சு. விலகிட்டாரு. இந்த உயிரை நீ விட்டாதான் நான் திருப்பி நீ பண்ண பிள்ளைய எடுத்துரு. என்ன வேற வழி இல்லை. இதான் அவருடைய நீதி. கொஸ்டின்லாம் நம்ம பண்ண முடியாது. ஏன் இதுக்கெல்லாம் கிராமம் அப்படிதான் அவர் பண்ணாரு. அப்படிதான் நம்ம நம்பணும். அதான் விசுவாசம். அதனாலதான் சொன்னாரு, என் தேவனே என் தேவனே என் என்னை கைவிட்டீர். வழி இல்லப்பா, தாங்கிக்கும் அப்படின்னு சொல்லி ஆவியை விட்டார். ஆமென். அந்த ரத்தம் தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்து பரிசுத்தவானாய் மாற்றி இருக்கிறது. ஏன்னா நீ நாங்கள் ரொம்ப பரிசுத்தவானா ரிஷிப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் யோசிச்சு பாருங்க. போலதான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? பயமெல்லாம் இருக்கிறோம். ஏன்? ரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டது. நான் யாரு? நீதிமான். ஏன் நீதிமான்? என்னுடைய சொந்த முயற்சியில நீதிமான் அல்ல. எதனால நீதிமான்?
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால நீதிமான். அந்த இரத்தத்தால் கழுவப்படுவதினால் நீதிமான். சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். ஓகே, எப்படி வெற்றி சிறந்தார்? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி ஜீவனை ஒப்பு கொடுத்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அப்படி 3ஆம் நாள் உயிர் தெழும் போது மரணத்தை வென்றார். ஆமென். அப்ப நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டார். ஏன்னா முதலாவது உயிர் தெழுந்தது இயேசு. அதுக்கப்புறம் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க? உயிர் தெழுவார்கள். உயிர் தெழுந்து எங்க போவாங்க? பரலோகத்துக்கு போவாங்க. ஏன்னா அவர் பரலோகத்துக்கு போனார். என்னையே மாதிரி வாழுங்க, நீங்களும் பரலோகத்துக்கு வருவீங்க. நான் போகிறேன். எங்க போய்? பரலோகத்துல போய் உங்களுக்காக என்ன ஆயத்தப்படுறேன்? வீடு ஆயத்தம் பண்றேன். இப்படிதானே? மேன்ஷன் தமிழ்ல எப்படி சொல்றது? ஸ்தலம் அப்படின்னு இருக்கு பைபிள்ல. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். உங்களுக்கு எத்தனை பெட்ரூம் வேணும் பிரதர்? எத்தனை பெட்ரூம் வேணும்? உங்க பங்களா மேல ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமா, அதுல எத்தனை வேணும் உங்களுக்கு? எத்தனை பெட்ரூம் இருக்கணும்? ஆமா, பெட்ரூம் ஒண்ணு போதும். கை தட்டு கொடுங்க. ஒண்ணு போதும். சிலர் 5 பெட்ரூம் வேணுமா? எதுக்குயா? ஒரு நாளைக்கு ஒண்ணு படுத்து ஒண்ணு போதும். சிம்பிள். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். பிரதருக்கு எத்தனை கார் வேணும்? பரவத்துல அங்க போயிட்டு வர்றது சும்மா சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. எத்தனை கார்? ஒண்ணு போதும். கை தட்டு கொடுங்க. கை தட்டு கொடுங்க. ஒண்ணு போதும். சிம்பிள். ஒண்ணு போதும். 4 கார் எனக்கு வேண்டாம். ஒரு கார் போதும். ஒரு ஆளுக்கு ஒரு கார். 2 பேர் வேலைக்கு போறாங்கன்னா ஒரு 2 கார். என் வீட்டுல 2 கார் இருக்கு. நான் தப்பிச்சுக்கணும். நமக்காக ஒரு ஸ்தலம் ஆயத்தப்பட்ட கண்ணு கொண்டு இருக்கிறது. கேளுங்க, ஒரு வேளை காட்டுவது. சிலர் சொல்றாங்க, நான் பார்த்தேன் என் ஸ்தலம் இப்படி ஜோடிச்சு வச்சிருக்காருன்னு. சிலர் என்கிட்ட ஆண்டவர் கேட்பாரு, உனக்கு என்ன மாதிரி வேணும்னு. இங்க தர மாட்டாரு, அங்க இருக்கு எல்லாம். ஆமே, அதெல்லாம் சொல்றாரு, நீங்க எங்க என்ன செய்ய? பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க. ஏன்? இங்க என்ன செய்யும்? பொக்கிஷத்தை சேர்த்தா கள்ளம் கொண்டு போயிடுவான். அப்படி இல்லைட்டா பூச்சியும் துருப்பிடிச்சு போகும், அரிச்சு போகும். அதனால பொக்கிஷத்தை எங்க சேருங்க? அப்ப நீங்க நித்தியமா வாழ போறதுல உங்களுடைய பொக்கிஷம் இருந்ததுன்னு சொன்னா அங்க போய் சந்தோஷமா வாழ முடியும். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா வாழுமா? மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மரித்த இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மரித்த இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. 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 மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூதசிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. யூதசிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. சோர்ந்து போன மகளே நீ துள்ளி பாடிடு. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். சரீரம் போயிடும், பிரச்சனை கிடையாது. என்ன போகக்கூடாது? ஆவி போகக்கூடாது, ஆத்மா போகக்கூடாது. ஆத்மா தான் 2 இடத்துக்கு போகும். பெரும்பாலும் அல்ல, ஆவி கொடுத்தாலும் திரும்பி வரும். யார் உங்களுக்கு ஆவி கொடுத்தா? சாத்தான் கொடுத்தானா? இயேசு கொடுத்தாரா? தேவன் கொடுத்தாரா? எல்லாருக்கும் ஆவி கொடுத்தது யாரு? தேவன் தான். தேவன் தான் ஆவி கொடுத்தாரு. ஆவி எங்க போயிடும்? இப்போ இந்த உடம்பு எங்க இருந்து எடுக்கப்பட்டது? இந்த உடம்பு எங்க இருந்து எடுக்கப்பட்டது? மண்ணுல இருந்து எடுக்கப்பட்டது. எங்க திரும்பி போயிடும்? மண்ணுக்கு போயிடும். நீங்க எரிச்சாலும் சரி, புதைச்சாலும் சரி, எங்க ஓடி வந்தது? மண்ணுக்கு போயிடும். அப்ப இடையில ஒண்ணு தொங்கிக்கிட்டு இருக்குது. என்னது சொல்லுங்க? பயத்தரம் சொல்லுங்க. இப்படிதான் சுவிசேஷம் சொல்லணும். இடையில ஒண்ணு தொங்கிட்டு கிடக்குது. என்னது? ஜீவன் இல்ல, ஆத்மா. எஸ் சிஸ்டர், கை தட்டி விடுங்க. ஆத்மா. வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆத்மா. ஆத்மா எங்க இருக்கு சிஸ்டர்? சொல்லுங்க. உங்க ஆத்மா எங்க இருக்கு? சொல்லுங்க. சொல்லுங்க, உங்க ஆத்மா எங்க இருக்கு? இப்ப எங்க இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கு இல்லையா? அந்த இடத்த காட்ட முடியாது. ஆனா எங்க இருக்கு? இருக்கு. அதுதான் மனசாட்சி. ஒவ்வொரு மனுஷனும் மனசாட்சி உண்டு. சிலவருக்கு செத்து போயிருக்கும். அவன் என்னதான் தப்பு செஞ்சாலும் உணர்வே இருக்காது. ஏன்னா செத்து போச்சு. சிலருக்கு நமக்கு அப்படி இல்லை. நம்ம தப்பு செஞ்சா உடனே உணர்வு அடைவோம். ஏன்னா ஆவியானவர்ல இருக்கிறாரு. அவர்
உணர்த்திக்கிட்டே இருப்பாரு, நீ செய்யறது தப்புடா 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 இருப்பாரு. ஓகே ரைட். அப்போ அந்த ஆத்மா தான் எங்க போகணுங்கிற முடிவு. ஆத்மா பரதேசுக்கு போகணுமா, ஆத்மா பாதாளத்துக்கு போகணுமா? நியாயத்தீர்ப்பு அடைஞ்சதுக்கு அப்புறம் ஆத்மா பரலோகத்துக்கு போகணுமா, ஆத்மா நித்திய அக்கினிக்கு போகணுமா? இதான் டிசிஷன். இந்த ஆத்மா எங்க போகணும் இதை கேட்கணும் மாட்டேன். உன் ஆத்மா எங்க போகுது? இந்த ராத்திரி நீ மறித்தால் உன் ஆத்மா எங்க போகும் உனக்கு தெரியுமா? தெரியாதுன்னு தான் சொல்லுவோம். எனக்கு தெரியாது, நான் சொல்லித்தரேன். 2 இடம் தான் இருக்கு. ஒன்னு பாரடைஸ், இன்னொன்னு ஹெல். ஒன்னு பரலோகம், இன்னொன்னு நரகம். டிசைட் பண்ணிக்கோ உன் ஆத்மா எங்க போகணும். வசமா ஒரு டாக்டர் என்கிட்ட மாட்டினார், முந்தா நாள் மாட்டினார். எனக்கு திருப்பியும் அந்த நிமோனியா அட்டாக் வர்ற மாதிரி எனக்கு மனசுக்குள்ள தோணுது. அதனால நான் போயிட்டேன். எனக்கு பிளட் டெஸ்ட் கொடுக்கறதுக்கு போனேன், சிஆர்பி லெவலில் எடுத்து பார்க்கறதுக்காக. இருந்தவர் ஒரு வயசான ஆள், பேர் சொல்ல விரும்பல, ரொம்ப வயசான ஃபேமஸான ஆள். இப்போ அவர் இருந்தார். அவர் பார்த்துட்டு ஹெல்த்தியாக தான் இருக்கிறீங்க, எடுக்க மாட்டேன்ட்டார். உங்களுக்கு சிஆர்பி டெஸ்ட்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னாரு. என்ன சார்? அதாவது நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி எவ்வளவு இருக்குங்கிறது தான் சிஆர்பி. நிறைய உங்களுக்கு சிஆர்பி கவுண்ட் இருக்குங்கிறதுனால உங்களுக்கு நிமோனியா வந்துருச்சுலாம் கிடையாது. எவன் சொல்லலாம்? தெரியாம சொல்றாங்க. இதெல்லாம் யாருக்கு உள்ளது? வெள்ளக்காரன் உள்ளது. நீங்கள் தான் இந்தியர்கள், இந்தியருக்கு இதுக்கு பொருந்தாது, இந்த நாட்டுக்கு இது பொருந்தாது. அதனால சிஆர்பி டெஸ்ட்லாம் தேவையில்லைன்னு எனக்கு கொடுக்கவே இல்லை. பிளட் எடுக்கல, வந்து திரும்பி வந்துட்டு. அப்புறம் இடையிடையே நான் என்ன சொல்றேன்னா, பை ஹிஸ் கிரேஸ் அப்படின்னு, கடவுளுடைய கிருபையினால். அதாவது யூஸ் பண்றது வரும், கிறிஸ்தவங்கிறதுனால உங்களுக்கும் வரும். தானே எப்படி இருக்கீங்க பிரதர் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? எப்படி இருக்க சிட்டிங்கன்னா அவருடைய கிருபையினால நல்லா இருக்கு. இதான் வசனம் நமக்கு சொல்லுது. நம்ம இஷ்டத்துக்குலாம் நல்லா இருக்க முடியாது, அவருடைய கிருபையினால நல்லா இருக்கு. நான் அதை சொன்ன உடனே அவர் பிடிச்சிக்கிட்டாரு. there is no God அப்படின்னு. ஆறுமையா, இதுக்கு தான் நான் எதிர்பார்த்தேன். வாரம் there is no God. அந்த அளவுக்கு போட்டேன். ஒரு மனுஷனுக்கு 3 இருக்கு தெரியுமா? ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கு தெரியுமா? ஒத்துக்கிறீங்களா? எஸ், ஆஃப் கோர்ஸ். ஓகே. அப்போ இது அங்க போகும், அது அங்க போகும், அந்த ஆத்மா எங்க போகும்? அது அது அப்படின்னாரு. உடனே சொன்னேன், 2 இடத்துக்கு தான் போக முடியும் ஆத்மா. அவங்களே அங்க போகும், இல்லைன்னா இங்க போகும். ஐன்ஸ்டீன் தியரி படி எதையும் அழிக்க முடியாது. அது ஒன்றும் அழிஞ்செல்லாம் போகாது, எங்கேயா ஒரு இடத்துக்கு தான் போகும். என் ஆத்மா பரலோகம் போகும், உங்க ஆத்மா பரலோகம் போகுமா? நம்பிக்கை இருக்கா? நோ, வேர் இஸ் பரலோகம் அப்படின்னு. பரலோகம் ஒன்று இருக்கு. நோ, திஸ் இஸ் பரலோகம். அவருடைய ஆர்குமெண்ட் என்ன? திஸ் இஸ் பரலோகம். இப்போ நம்ம வாழ்றோம்ல, இதான் பரலோகம். ஓ அப்படியா? சரி, எத்தனை வருஷம் இந்த பரலோகத்தில் நீங்க இருப்பீங்க? 80, 90, 100? அவருக்கு 90 இருக்கும். 100? எஸ், ஆஃப் கோர்ஸ். 100 or 100+. யா, தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் எங்க போவீங்க? பரலோகம் எங்க போவீங்க? இது பரலோகம்னா அதுக்கப்புறம் எங்க போச்சு பரலோகம்? இதல்ல பரலோகம். பரலோகம்னா எப்படி இருக்கணும்? இன்ஃபினிட்டியா இருக்கணும். அதான் பரலோகம். இன்ஃபினிட்டி. ஸ்கை எட்டி பாருங்க. அதுக்கு உங்களால இது சொல்ல முடியுமா? ஒரு முடிவு சொல்ல முடியுமா? அங்க அப்படி இருக்கு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. எத்தனையோ நட்சத்திரங்களின் ஒளி என்னும் பூமியை வந்து அடையவில்லை. நம்புறீங்களா? எத்தனையோ நட்சத்திரங்களின் ஒளி இன்னும் பூமியை வந்து அடையவில்லை. அவ்வளவு தூரத்துல இருக்கு. இன்னும் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு ஒளி. ஒளியினுடைய வேகம் உங்களுக்கு தெரியும். படிச்சவர் எம்பிபிஎஸ் டாக்டர் தெரியும். இதான் சொன்னேன். தெரியுமா உங்களுக்கு? எஸ், ப்ரூவன். அப்போ நித்தியமா ஒரு வாழ்க்கை இருக்கு. பார்த்தால ஒரு அந்தர்பல்ட் அடிச்சிருப்பாங்க. நாங்கள் எதுல இருந்து வந்தோம்? அக்கினியில இருந்து வந்தோம், அக்கினிக்கு திரும்பி போறோம். ஆஹா, நீங்க சொல்றது சரிதான். பாதாளத்துல இருந்து வந்தீங்க, பாதாளத்துக்கு திரும்பி போறீங்க. பாதாளத்துல தான் அக்கினி. பைபிள் தெளிவா சொல்லுது, அக்கினி எங்க இருக்கு? பாதாளத்துல இருக்கு. நீங்க அக்கினில இருந்து வந்தது ஓகே, அக்கினிக்கு நீங்க திரும்பி போகணும்னா எங்கேயாவது ஃபயர் எரியும் போது உள்ள போய் பாருங்க, ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க, அக்கினிக்கு போனா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. எஸ், உங்களால போக முடியுமா? அக்னிக்குள்ள போய் பாருங்க. அக்னி தான் திரும்பி போறீங்க, அப்படிதான் உங்க வேதம் சொல்லுது. அக்னிக்குள்ள போய் பாருங்க, கொஞ்சம் போய் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. இல்லைன்னா ஒரு மெழுகுவர்த்தியை கொண்டு கையை காட்டுங்க. அக்னியில ஒரு கையை மட்டும் காட்டுங்க, எப்படி இருக்குது? வலிக்குது இல்ல? இந்த வலி இருக்கும் அக்னியில. கரெக்டா சொல்லிடுறாங்க. அக்னிக்கு தான் நீங்க திரும்பி போவீங்க. ஏன்னா நீங்க சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க அக்னிக்கு தான் போவாங்க அப்படின்னு ஓடி போயிட்டாரு. நம்ம ஒரு பீர் குடிச்சுக்கிட்டே பேசலாமா அப்படின்னா, நான் பீர் குடிக்கிறது இல்லைன்னு, நீ நரகத்துல வாழ்ற அப்படின்னா. நம்ம கொஞ்சம் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே பேசலாமா அப்படின்னா, பண்ணுவீங்களா கேட்டார். ஸ்மோக் பண்ணுவீங்களா, பீர் குடிப்பீங்களா? நான் எதுவுமே இல்லை அப்படி சூப்பு வாரி ஹெல்ப். அவரை பொறுத்த அளவில் இதெல்லாம் பண்ணாலும் பரலோகம். இதுதான் பரலோகம் அவங்களுக்கு.
அப்படின்னு மண்டே குழப்பிட்டு வந்துட்டு ராத்திரி தூங்கி இருக்க மாட்டேன். அன்னைக்கு ராத்திரி தூங்கி இருக்க மாட்டேன். என்னடா இவன் எனக்கோ குழப்பிட்டு போயிட்டானே. அவர் என்ன குழப்பி விட்டுட்டாரு, சிஆர்பிலாம் எடுக்கல, திருப்பி அனுப்பிட்டாரு. எனக்கு வெறுமனே பேராசிட்டமால் மாத்திரை கொடுத்து அனுப்பி விட்டாரு. ஓடு பிளட் எடுக்கணுமா, அதெல்லாம் ஒன்று எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு பார்த்து ஹெல்த்திட்டாரு. நானும் விசுவாசிக்கிறேன். ஆமென். டெஸ்ட் எடுக்கல, ஒன்று எடுக்கல. ஏன்னா நான் இந்தியாவுக்கு போறேன், இப்போ வந்து இந்தியாவுக்கு போறேன், அதனால தான் அவர்கிட்ட சொல்லி போனேன். நான் இந்தியாவுக்கு போறேன்யா, இந்த நிமோனியா இருக்கிறவங்க டிராவல்லாம் பண்ணக்கூடாதாமே, நான் கண்டிப்பா அம்மாவை பார்க்க போகணும், நீ போயா உனக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு அருமையா அனுப்பிச்சு வச்சாரு. நல்ல மனுஷன் டாக்டர்ஸ். அவர் சொல்றாரு, கொள்ளை அடிப்பானுங்க, நீ டெஸ்ட்னு சொன்னா உன்னை பிடிச்சி உள்ள போட்டுருவானுங்க பந்தாயில திரும்பியும். அதுவும் உனக்கு கார்டு இருக்குன்னு தெரிஞ்சா பிடிச்சி போட்டுருவானுங்க, 3 நாள் அடிச்சு காசு எடுத்துருவானுங்க, போகாத டெஸ்ட்டுக்கே போகாத அப்படின்றாரு. அந்த மாதிரி ஆளுங்க ரட்சிக்கப்படுது. அவங்க எப்படி சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து சமப்படுத்துறாருன்னு பேசுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதுதான் நம்ம இனி செய்ய வேண்டியது. அதுலயும் பிரதர்லாம் நல்ல ஊழியம் பண்ணலாம். ஏன்னா அடிக்கடி ஆத்துமாக்கள் உங்க வண்டியில் ஏறிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அடிக்கடி உங்க வண்டியில் ஆத்துமாக்கள் ஏறிக்கிட்டே இருப்பாங்க. பைய ஊசியை போடணும், எங்க போறீங்க அப்படின்னு நீங்க பேச்சு கொடுப்பீங்க. அப்படித்தானே, பேச்சு கொடுக்காட்டா அவங்களை அடுத்த நேரம் ஏற மாட்டாங்க. அந்த காரில் பேசி கொடுத்து பார்க்கணும். அவங்க பேசுறதுக்கு ரெடியா இருந்தா பேசணும், பேசுறதுக்கு ரெடியா இருந்தா விட்டுறணும். பேசுறதுக்கு ரெடியா இருக்கும்போது பைய சொல்லணும். இந்த மூணையும் பிடிச்சிக்கணும், ஆவி ஆத்மா சரீரம். ஆத்மா எங்க போகுது பிரதர்னு ஆரம்பிக்கணும். எங்க போகுது பிரதர் பயங்காட்டிடணும். இந்த ஆத்மா எங்க போகுது அப்படின்னு பயங்காட்டிடணும். 2 இடம் தான் இருக்கு பிரதர் அப்படின்னு அடிச்சிடணும். குழப்பிட்டா போதும் அவனை. அதுக்கப்புறம் அவன் தேட ஆரம்பிச்சிடும், மண்டை ஓடும். அப்போ அப்படி ஒண்ணு இருக்குதா அப்படின்னு. அப்போ நம்ம ஆண்டவர் பிடிச்சிக்கிறது, ஆவியானவர் பிடிச்சிக்கிறது. ஏன்னா ஒருத்தர் இழுத்துக் கொள்வதும் அவனை கைவிடுவதும் யாருடைய பொறுப்பு? ஆவியானவருடைய பொறுப்பு. பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் வரான் பைபிள் சொல்லுது. நீங்க நான் பண்றது இல்லை, நம்ம ஒரு டூல், அவ்வளவுதான். டூல், ஒரு டூல். டூலுக்கு தமிழ்ல என்ன? ஒரு கருவி. நம்மள ஒரு கருவியா பயன்படுத்துவார், அவ்வளவுதான். அவருக்கு தெரியும் யாரை இழுக்கணும் யாரை விடணும் அப்படின்னு சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து பிரயாணிப்போம். யார் இந்த இயேசு? உலகத்தில் உள்ள ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் ஆகிய 4 வேதங்களில் சாமவேதம் பிரஜாபதி ஆகிய கடவுளை குறித்து வெளிப்படுத்துகிறது. சாமவேதத்தின் 1ஆம் அதிகாரம் 7வது ஸ்லோகத்தில் பிரஜாபதி தன்னை ஜோதி, பிரணவம், யஞ்சம், ஒளி, ஒலி, கலி, இதெல்லாம் அவங்க ஸ்லோகம். அவங்க கடவுள்னா என்ன இருக்கணும்? ஒளியா இருக்கணும், ஒலியா இருக்கணும், பலியா இருக்கணும். இதுல அவங்க கடவுள் எப்படி இருப்பாரு? ஒளியா இருப்பாரு. அருள் பெரும் ஜோதி பாருங்க, மண்டையில ஒரு ஒளி இருக்கு. அவங்க கடவுள் எப்படி இருப்பாரு? ஒலியா இருப்பாரு. எஸ், வார்த்தை இருக்கும், எது இருக்காது? பலி மிஸ்ஸிங், பலி மிஸ்ஸிங். அந்த பலி யாருக்கிட்ட மட்டும்தான் இருக்கும்? கிறிஸ்தவ கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அது எந்த கடவுள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அந்த திரியேக தேவன்கிட்ட மட்டும்தான் என்ன இருக்கும்னா பலி இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரியும். ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க வந்து ஜோதி, ஒளி இருக்கு, யோவான் 1:9. எங்க வந்து வார்த்தை இருக்குது, அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே வார்த்தை தான். பிரணவம் யோவான் 1:1 மற்றும் 14 பார்க்கலாம். யஞ்சம், யஞ்சம்னா பலி. இதெல்லாம் சமஸ்கிருத வார்த்தை. ஓகே, பலி. ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. என்ன பண்றதுக்கு, சொல்லி கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். கரெக்ட் எடுங்க பாரியா. உங்க 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 சாம லோகத்துல தான் பேசுறோம். சொல்லுங்க, விளக்கி கொடுங்க. இனியும் ஆத்துமாக்கள் எங்க போக கூடாது? நரகத்துக்கு போக கூடாது. ஆமென். இது வந்து காயத்ரி மந்திரம் அடிக்கடி சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ ப்ரீம் பரங்காய நமக. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை போற்றுகிறேன். எந்த தெய்வம் ஐயா மரணத்தை ஜெயித்தது? எங்க தெய்வம் மரணத்தை ஜெயித்தது. ஓம் ஸ்ரீ தியாகேஸ்வரராய நமக. யாரியா இன்னுயிரை தியாகம் செய்த வள்ளலே உம்மை போற்றுகிறேன். யாரியா இன்னுயிரை தியாகம் செய்தது? 30 முக்கோடி கடவுள்கள் உங்களுக்கு இருக்கிறதே, எந்த கடவுள் எனக்காக தியாகம் செய்தார் உயிரை? இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஓம் ஸ்ரீ பாபநாசயா நமக. பாபநாசம், பாபநாசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் பாபநாசம் கேள்விப்பட்டிருக்கீங்க? 2 இடத்துல இருக்குது தமிழ்நாட்டில். தஞ்சாவூர் பக்கத்துலயும் பாபநாசம் இருக்குது, எங்க ஊர் பக்கத்துல கன்னியாகுமரி பக்கத்துலயும் பாபநாசம் இருக்குது. பாபநாசம் என்ன? பாவம் நாசம். நாசம்னா அழிக்கிறது, பாவம்னா பாவம், பாவத்தை அழிக்கிற இடம் தான் பாபநாசம். இந்த கங்கையில போய் ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு வந்தோடனே என்ன ஆகுது? பாவம் அழிக்க போதில்ல, அது மாதிரி எங்க ஊர்ல இருக்குது பாபநாசம். பேரே பாபநாசம். இந்த ஊருக்கு பேரு கூகுள் பண்ணுங்க, பாபநாசம் தட்டுங்க, 2 வரும்.
ஒண்ணு தஞ்சாவூர் பக்கத்துல இருக்குது, அது நெற்களஞ்சியம். அங்க பாவநாசம், உண்மையான பாவநாசம் இல்லை, இது பாவநாசம். இது தீர்த்தம் இருக்குது, அருவி இருக்குது. அந்த அருவியில போய் நீங்க குளிச்சிட்டீங்கன்னா உங்க பாவங்கள் எல்லாம் என்ன ஆயிரும்? போயிடும். ஆஹா, ஆனா அப்படி போகுமா? போகுமா? போகாது. பாவம் கூட தான் வருமே தவிர குறையாது. ஓகே, சோ சொல்றாங்க பாருங்க, ஸ்ரீ பாவ நாச நாயக நமக, எங்களின் பாவங்களை போக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம், உண்மை நமஸ்கரிக்கிறேன். இதான் அவங்க சொல்றதுதான், அவங்க சுலபம். யாரை குறிக்கிறது தெரியாம சொல்லிட்டு இருக்காங்க. யாரை குறிக்கிறது? எல்லாமே யாரை குறிக்கிறது? எல்லாம் சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே குறிக்கிறது. ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்து காட்டுங்க. பாருங்கய்யா, பாருங்கய்யா, சும்மா சொல்லலையா? சும்மா சொல்லல. வாங்க வாங்க, சபைக்கு நீங்க வரணும்னு அவசியம் இல்லை, ஒட்டை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, தாலியை கலத்தணுங்கிற அவசியம் கிடையாது, எதுவுமே இல்லை. மனமாற்றம். ஆமென், ஹல்லேலூயா. மனமாற்றம். பேரை மாற்றணும்னு அவசியம் கிடையாது. அந்த காலத்துல தான் உடனே பேரை மாத்திடுவாங்க, அப்படி எல்லாம் தேவையில்லை. என்ன வேணும்? மனமாற்றம். வெளியே நீங்க சொல்லவே செய்யாதுங்க, கிறிஸ்தவரும் சொல்லவே செய்யாது. உங்க பாட்டு வீட்டிலே இருங்க, ஜெபம் பண்ணுங்க, கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கிடைச்ச சந்தோஷமும் சமாதானம் என் கணவர் கிடைக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பெரிய செய்யணும். எனக்கு கிடைச்ச சந்தோஷமும் சமாதானம் என் மனைவி கிடைக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கிடைச்ச சந்தோஷமும் சமாதானம் பயம் இன்மையும், இன்னைக்கு பயம் இன்மை, பயம் இல்லை, பயம் இன்மையும் என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் ஜெபம் பண்ணுங்க. போதும், அவ்வளவு. வேற ஒன்றும் டிக்ளர்லாம் பண்ணாதுங்க. நான் கிறிஸ்தவன் ஆகிட்டே ஆகும் ஆட்டமெல்லாம் போடாது. வேண்டாம் வேண்டாம், மனசுக்குள்ள மட்டும் இருந்தா போதும். ஆமென், ஹல்லேலூயா. எப்போ நீங்க மனசுக்குள்ள விசுவாசிச்சீங்களோ அப்பமே யார் வந்துருவாங்க? யார் வந்துருவா? சொல்லுங்க. தேவன் ஆவியானவருடைய வடிவில், அதனால மூணா இருக்காரு அவர். ஆவியானவருடைய வடிவில் என்ன செஞ்சுவாரு? உங்களுக்குள்ள வந்துருவாரு. அதுக்கப்புறம் அவர் கைட் பண்ணுவார். அவர்கிட்ட விட்டுருங்க, அவர் கைட் பண்ணுவார். ஓகே, ஆமென். ஓம் ஸ்ரீ விருட்ச சூல அர்த்தாய நமக. விருட்ச சூலம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, சூலம் போன்ற மரத்தில் பலியானவரே, 3 புயங்களை உடைய மரத்தில் பலியானவரே. எந்த தெய்வம்? எஸ். ஓம் ஸ்ரீ பஞ்ச காயக நமக. உடம்பில் 5 காயங்களை பெற்றவரே. எந்த தெய்வமே உடம்புல 5 காயம் வாங்க கூடி போனா ஒரு அம்பு பாஞ்சிருக்கணும், அதோட போயிருப்பாரு, அவ்வளவுதான். 5 காயம் யாருக்கு? பஞ்ச காயம் யாருக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஃப்ரெண்ட்லியா சொல்லி கொடுங்க, நம்புவாங்க. இப்படிலாம் நீங்க பேசுனீங்கன்னா தப்பியே போக மாட்டாங்க. ஒருவேளை அப்போ அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ள தோன்றதுனால உங்களை விட்டு ஓடிடுவாங்க. மண்டைக்குள்ள நீங்க விதைச்சிட்டீங்க. அல்லேலூயா. மண்டைக்குள்ள விதைச்சிட்டீங்க, போட்டு விட்டுட்டீங்க, அவ்வளவுதான். நம்ம கடமை முடிஞ்சு போச்சு. அது கடந்து தாங்கிட்டே இருக்கும், தூங்க விடாத. ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட, ஒரு 3 கிளாப் பண்ணுங்க. ஒரு குற்றம் கூட, டக் டக் டக். ஒரு குற்றம் கூட, டக் டக் டக். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். சிலுவையில் தன்னை அறைந்தவனை கூட மன்னித்த பெரிய தெய்வம், சிலுவையில் தன்னை அறைந்தவனை கூட மன்னித்த பெரிய தெய்வம், மரித்த பின்பும் உயிரோடு எழுந்த ஒரே ஒரு தெய்வம், மரித்த பின்பும் உயிரோடு எழுந்த ஒரே ஒரு தெய்வம். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். இந்த பாட்டையும் பாடி காட்டிடுங்க, முடிஞ்சு போச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு. அல்லேலூயா. கடைசியாக இந்த மரண பயத்திலிருந்து நான் எப்படி விடுதலை ஆக முடியும்? ஒரே வார்த்தை தான், என்ன? விசுவாசிப்பதன் மூலம். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். சிஸ்டர், என்ன விசுவாசிக்கிறீங்க? என்ன விசுவாசி? நீங்க விசுவாசி தானே? என்னத்தை விசுவாசிக்கிறீங்க? தேவனை விசுவாசிக்கிறீங்க. பிரதர் என்ன விசுவாசிக்கிறீங்க? செய்வார்னு விசுவாசிக்கிறீங்க. குட். நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க? அதே தானே சொல்லக்கூடாது, வாயில அறிக்கை பண்ணணும். நினைக்கிறா கர்த்தரை தான் விசுவாசிக்கிறீங்க. தம்பி என்ன விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. ஏதோ இல்லட்டா விசுவாசி சொல்லாது. அறிவு விசுவாசி இல்ல, அப்ப விட்டுறேன். அறிவு விசுவாசி இதை கொஞ்சம் கட்டுறோம். நீங்க விசுவாசியா? எதை விசுவாசிக்கிறீங்க? ஏன் விசுவாசி? காணாததை விசுவாசிக்கிறீங்க. எது காணல?
சரி, அழகா தப்பிச்சிட்டாங்க, ஒரு கைது கொடுங்க, அழகா தப்பிச்சிட்டாங்க. காணாததை விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். காணாதது நம்ம கேட்க முடியாது, எதை காணலன்னு கேட்க முடியாது, காணாதது. ஓகே பிரதர், எது விசுவாசிக்கிறீங்க? பிதா குமாரன் பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். வா, பெரிய கைது கொடுங்க, ஸ்ட்ராங். சிஸ்டர் விசுவாசிக்கிறீங்க? பிதா குமாரன் பரிசுத்தாவி. பையனுக்கு சப்போர்ட் பண்றது பாரு. நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க? இயேசு இயேசுவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், விசுவாசிக்கிறேன். ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும். வெரி குட். நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க? ஏன் உங்களை விசுவாசிக்க சொல்றீங்க? பாவங்களுக்காக மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறேன். கைது கொடுங்க. அதனாலதான் விசுவாசி. நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லையா? அதான் விசுவாசம். ஓகே, கைது கொடுங்க. விசுவாசம் இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைக்கிறதா விசுவாசம். அந்த நம்பிக்கை தான் விசுவாசம். எஸ் பிரதர், என்ன விசுவாசம்? ஜீசஸ் நல்லவர். அடிமையாவே தெளிவாக தமிழ் தெரிஞ்சு ஜீசஸ் நல்லவர் அப்படிங்கறத நம்ம விசுவாசிக்கிறோம். அதனால விசுவாசிக்கிறோம். சிஸ்டர், அந்த நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறீங்க. ஓகே, ரைட். விசுவாச பிரமாணம்னு ஒண்ணு இருக்கு. இதுல நீங்க சொன்னது ஏதாவது வந்திருக்கான்னு சொல்லுங்க. இதான் விசுவாச பிரமாணம். நீங்க சொன்னதுல ஏதாவது வந்திருக்குன்னா கை தூக்குங்க. நான் சொன்னது வந்துருச்சு. இதுக்கு பேர் தான் விசுவாச பிரமாணம். ஓகே, கை தூக்குங்க. ஒன்றும் தப்பு இல்லை. நான் சொன்னது வந்துருச்சு. நான் நினைச்சேன் வந்துருச்சு, உள்ள இருக்குது. எஸ். அப்படி இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தான் விசுவாச பிரமாணம். இந்த விசுவாசத்தினால தான் நீங்க விசுவாசி, இல்லாட்டா நீங்க விசுவாசி கிடையாது. இந்த விசுவாசம் எல்லாரும் 1 2 go வாசிங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார். பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். எஸ். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாட்டத்தில் உட்பவித்து பிறந்தார். விசுவாசிக்கிறேன். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். அதையும் விசுவாசிக்கிறேன். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அதை விசுவாசிக்கிறேன். அவ்விடத்தில் இருந்து உயிர் உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். சிஸ்டர் சொல்லுது. அதுக்கு தெரியாது. இதுவரைக்கும் நடந்து முடிஞ்சது அப்படிதானே? இதுவரைக்கும் உள்ளது நடந்து முடிஞ்சது. நடந்து முடிந்ததை விசுவாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிதானே? எஸ் சார். அது எங்க இருக்கு? ஹிஸ்டரியில இருக்கு. ஹிஸ்டரியை நம்ம தள்ள முடியாது. ஹிட்லர் ஒருத்தன் உயிரோடு இருந்தான். அலெக்சாண்டர் ஒருத்தர் இருந்தான். காந்தி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரா? அது விசுவாசிக்கணும்னு அவசியமே கிடையாது. இருந்தார். ஹிஸ்டரி. இதுவரைக்கும் நடந்தது ஹிஸ்டரி. விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனிதான் விசுவாசிக்கணும். என்னது? வருவார் அப்படின்னு விசுவாசிக்க சிஸ்டர். ஆமான்னு சொல்லுங்க. விட மாட்டேன். அடுத்தால இதுல இருந்து நம்ம விசுவாசிக்கணும். என்ன? சாரி, பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் இதை விசுவாசித்து ஆகணும். நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். அதான் என்னுடைய வீட்டுக்காரமா சொன்னாங்க, நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஓகே. சோ இயேசு கிறிஸ்து திரும்பவும் வருவார். ராட்சர் இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். தான் பெரிய விசுவாசம். எந்த விசுவாசம்? பெந்தேகோஸ்தே விசுவாசம். ஓகே. எங்க மெயின் லைன் சர்ச்சில் அப்படிலாம் ராட்சர் பெரிய நம்ப மாட்டாங்க. நம்ம பெந்தேகோஸ்தே சபை இல்லை ராட்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு டைம் லைன் நான் எப்பவுமே உங்களுக்கு நான் காட்டுவேன். இந்த டைம் லைன் இருக்கா பார்ப்பேன். டைம் லைன் இல்லை, மிஸ் பண்ணிட்டேன். ஒரு டைம் லைன் காட்டிடுவேன். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இயேசு கிறிஸ்து போயிட்டாரு. வெயிட்டிங்ல இருக்கோம். நம்ம எதுக்காக வெயிட்டிங்ல இருக்கோம்? ராட்சர்னா தமிழ்ல இருக்கணும் ரகசிய வருகை. ரகசிய வருகைக்காக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரகசிய வருகையில் யார் போவா சொல்லுங்க? இந்த ரகசிய வருகையில் யார் போவா? எல்லாரும் போக மாட்டாங்க. யார் போவா? அதுதான் 2 பேர் படுத்திருப்பாங்க. ஒரு ஆளு வடிவாரு, ஒரு ஆள் இருப்பாரு. 2 பேர் உழுதுகிட்டு இருப்பாங்க வயல்ல. ஒருத்தன் போவான், ஒருத்தன் இருப்பான். அதுக்காக அவன் பாவியெல்லாம் கிடையாது, கொஞ்சம் குறைஞ்ச பாவி. என்ன? மணவாளனை பார்ப்பதற்காக 10 கன்னிகை போவாங்க இல்லையா? 5 பேர் என்ன கொண்டு போவாங்க? கூடாலே ஆயில் கொண்டு போவாங்க. 5 பேர் என்ன செய்ய மாட்டாங்க? ஒரு நம்பிக்கை தான், இவங்கள மாதிரி ஒரு விசுவாசம் தான். என்ன விசுவாசம்? இந்த ஆயில் தீர்றதுக்கு முன்னால ஆண்டவர் வந்து விடுவார் என்கிற விசுவாசத்தை போவாங்க. ஆனா என்ன ஆயிரும்? அவர் வர தாமதிக்கும் போது, ரொம்ப தெளிவா இருக்கும், அவர் வர தாமதிக்கும் போது இந்த 5 பேருக்கு என்ன ஆயிடும்? ஆயில் தீர்ந்து போகும். உடனே கேட்பாங்க, கொடுக்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கொடுப்பாங்களா? ஹலோ, கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நீங்க போய் வாங்கிக்கீங்க அப்படின்றாங்க.
இவங்க போற நேரத்துல என்ன வந்துடுவாரு? ஆண்டவர் வந்துடுவாரு. அதுக்காக அவங்க பாவியா இல்லை. ஆனால் அவர் எதிர்பார்க்கக்கூடிய பரிசுத்தம் அவங்க கிட்ட இல்லை. அதுக்காக அவங்க பாவி கிடையாது. அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இல்லை. அதனால நல்ல இதெல்லாம் எப்பொழுதும் விழித்திருங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்களுக்கு காரணம் அதுதான். ராப்சர்ல போகணும். ராப்சர்ல போயிடணும். அப்ப சந்தோஷமா போயிடலாம். ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவரு கீழே வர மாட்டார், நெடுவான்ல தான் நிற்பார். எக்காலம் தோனிக்க இயேசு வருவார், என்ன பேரானந்தம், என்ன பேரானந்தம், இயேசுவை சந்திக்க ஆயத்தமா. பாடுவாங்க பிரதர், நான் பாட்டிலே தெரிஞ்சல இருக்கு. எக்காலம் தோனிக்க இயேசு வருவார். அப்ப அந்த எக்கால தோனி யாருக்கு காதல மட்டும்தான் கேட்கும்? அவர் விரும்புகிற பரிசுத்தவான்கள் காதல மட்டும்தான் கேட்கும், வேற யாருக்கும் கேட்காது. அதனால இன்னைக்கு பாருங்க, ஏலியன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்களா? யோசிங்க. ஏலியன்ஸ் படமே வந்திருக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்துருக்கிறேன். ஏலியன் யாரு? வேற்று கிரக வாசியம். வேற்று கிரக வாசியமே அவங்க ட்ரை பண்ணி வச்சிருக்காங்க நம்மள. அப்படி யாராவது வந்தா எப்படி எடுத்துக்கிடணும்? வேற்று கிரக வாசியம் எடுத்துக்கிடணுமே தவிர ஆண்டவர் எடுத்துக்க கூடாது. சத்தான பாருங்க, ரொம்ப அப்ளை பண்றோம். அடிச்சு பாருங்க, கூகுள் ஏலியன்ஸ் அடிச்சு பாருங்க, கான்செப்டே இருக்கு. பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் பார்த்தேன் பாங்க, இந்த பைலட் சொல்லுவாங்க பாருங்க, கதை விடுவாங்க பாருங்க. நான் பிளைட் ஓடிட்டு இருக்கும்போது நிறைய என்ன பார்த்தோம்? பறக்கும் தட்டு பார்த்தோம். இதெல்லாம் எது? வேற்றுக்கிரக வாசி வராங்க இல்ல, ஏஞ்சல்ஸ். they are all angels. திரும்ப நான் சொல்றது உண்மைதானப்பா? பறக்கும் தட்டு ஏஞ்சல்ஸ். டைம் எக்ஸாம் 5 நிமிஷம் கூட வச்சு பரவாயில்ல. ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. அந்த ராட்சர் போது இதுதான் நடக்கும். அங்க இருந்து இயேசு வருவார். அந்த எக்கால தோனிக்கும். எல்லாருக்கும் கேட்காது, நமக்கு மட்டும்தான் கேட்கும். எத்தனை பேருக்கு கேட்கும்? தம்சப் கொடுங்க. எத்தனை பேருக்கு கேட்கும்? எக்காலம் தோனிக்கிறது எத்தனை பேருக்கு கேட்கும்? ஐயோ, தம்சப் கொடுங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு, கேட்கணும். அம்மா உனக்கு கேட்கணும், அம்மா உனக்கு கேட்கணும், தம்சப் கொடு. எஸ், எக்காலம் தோனிக்கும் போது என்ன செய்யணும்? கேட்கணும். ராட்சர்ல நம்ம பொய்ய ஆகணும் மைடியர். ராட்சர்ல பொய்ய ஆகணும். அப்படி போகலன்னா என்ன பிரச்சனை தெரியுமா? உபத்திரவம், மகா உபத்திரவம். 7 வருஷம் உபத்திரவம் ஸ்லைட்டா இருக்கும் இன்ஜெக்ஷன். அடுத்த 7 வருஷம் இருக்கும் மகா உபத்திரவம். அதை தாங்கிறது ரொம்ப கஷ்டம். தாங்கினா போலாம். ரத்த சாட்சியம் வைக்கணும். அவன் சொல்லிடுவான், நெத்தியில என்ன வைக்கணும்? இந்த கோயில்ல பிடிச்சு விட்டாங்க அவங்கள, நெத்தியில என்ன இருக்கணும்? சிப்பு ரெடியா இருக்கு குத்துறதுக்கு. அது நடந்தோட நடக்கும். ராப்சர்ல போன உடனே இது நடக்கும். என்ன சொல்லுவான் தெரியுமா? கொஞ்சம் பேர் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எப்படி சொல்லுவான்? கொஞ்சம் பேர் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்கம்மா. அப்படிதான் சொல்லுவோம். ஏலியன்ஸ் வந்தாங்க சண்டை போடுறதுக்கு. நம்ம ஆட்களை கொஞ்சம் பேரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்படிதான் கட்டுவோம், கதை கட்டுவோம். நீங்களும் போக அடுத்தவங்க வருவாங்க, பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படிமா. ஐயோ, என்ன யாரும் பிடிச்சிட்டு போயிடக்கூடாது. குத்து, நெத்தியில குத்து, வலதுல குதிக்கும். இதை குத்துன உடனே நீங்க அவுட்டு, போக முடியாது. பைபிள் தெளிவா சொல்லுது. அந்த முத்திரை நீங்க வாங்கினாலே யூ ஆர் நாட் எலிஜிபிள். அது வரைக்கும் என்ன பரிசுத்தமாக இருந்தாலும் சரி, யூ ஆர் நாட் எலிஜிபிள். முடிச்சு போச்சு. இப்போ நீங்க அதை வாங்க மாட்டீங்க. வாங்கலைன்னா டிராவல் பண்ணக்கூடாது, வாங்கலைன்னா மால்குள்ள போகக்கூடாது, வாங்கலைன்னா உங்க ஐசியை பிடிக்கிறவேன். எல்லாம் செய்யும். நம்மளை பண்ணால டிராவல் பண்ணா விடாம ஒரு பொது இடத்துக்கு போனாலே என்ன போட்டுருக்கணும்? வேக்சின் 1 போட்டுருக்கணும், வேக்சின் 2 போட்டுருக்கணும், வேக்சின் 2. எத்தனை பேர் வேக்சின் போடல சொல்லுங்க பாருங்க. நான் போட்டேன். எத்தனை பேர் வேக்சின் போடல? நேற்று ஒரு டாக்டர்கிட்ட முந்தானத்து பேசினல, அவர் போடல. அவருடைய மனைவியும் போடல. சொல்றாரு, நீ வேக்சின் போடல, அதான் வாங்கிட்டு. நான் போடல. அவருடைய மனைவியும் போடல. 2 பேருமே டாக்டர்ஸ், ஃபேமஸ் டாக்டர்ஸ். போடல. ஏன்னா ஏமாத்துவாரு. அவனுக்கு தெரியுது, அதெல்லாம் தெரியுது. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெரியல. ஓகே, சோ அப்படி போட வச்சு உங்களை என்ன செஞ்சுவான்? அமைக்கி போட்டுருவான். இப்போ நீங்க அதை எதிர்த்து நிக்கணும்னு சொன்னா அணுவணுமா சாவணும். ரத்த சாட்சி அணுவணுமா சாவணும். என்ன கொன்னு அப்படின்னு சொன்னா கூட செய்யாது. வசனம் இருக்கு, மலைகளே எங்கள் மேல விழுந்து எங்களை எடுத்து செஞ்சுங்க, கொன்னு போட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. விழாது, மலை மேல விழாது, சாவ முடியாது. அதான் ரத்த சாட்சி. ரத்த சாட்சினா கழுத்தை விட்டு கொள்றது இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அணு 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 அணுவா சாகுறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா ராப்சர்ல போகலாம். நெவர் மைண்ட். அப்போ உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாரு ஆண்டவர். ஆனா அது ரொம்ப கொடுமையான வாய்ப்பு. அந்த வாய்ப்புகளை நினைச்சு விடாது. நம்ம முன்னால் உள்ள பிள்ளை இது பண்ணுவோம், கொடுமைப்படுத்துவோம், மனைவியை கொடுமைப்படுத்துவோம், புருஷனை கொடுமைப்படுத்துவோம். அந்த பந்த வாசத்துல நம்ம போயிடும். நான் வச்சுக்கிறேன், சிப்ப வச்சுக்கிறேன் அப்படின்னு. அந்த சூழ்நிலைக்குள்ளாக நான் போகக்கூடாது. ஹல்லேலூயா. இங்க இருக்கிறவங்க பிடிக்க போறோம். பாருங்க, நம்ம
நமக்கு எத்தனையோ சாட்சிகள் இருக்கு. நம்மளுடைய சீஷர்கள்லாம் எப்படி செத்தாங்க? யாருக்காவது நல்ல சக்கரம் வந்ததா சீஷர்களுக்கு? யாருக்காவது? ஒரே ஒருத்தர் தவிர. யாரை தவிர சொல்லுங்க? ஒரு ஆள் மட்டும் நல்ல சக்கரம் சொல்லுங்க. ஒரு இடத்துல இருக்கு தெரியுமா, இவன் மரிப்பதில்லை என்கிற செய்தி அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. சொல்லுங்க. புதிய படவாசம் அறிவு என்ன இருக்கு கேட்பாங்க. ஆண்டவரே இதெல்லாம் இப்படி இருக்கட்டும், அவன் காரியம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. யோவானை பார்த்து சொல்லுவாங்க. ரொம்ப அவங்களுக்கு பாசமா இருந்தாலும் யோவான் எங்க இருந்தாரு? மார்பில் சாய்ந்து கிடக்கக்கூடிய சீஷன் யோவா. அவன் யோவானை பார்த்து கேட்பாங்க, இவன் காரியம் என்ன? நான் வருமளவும் இவன் உயிரோடு இருக்க அவருக்கு சித்தமானால் உனக்கு என்ன சொல்லுவது? ஏன்னா திருப்பி அவர் வர்ற வரைக்கும் அவன் உயிரோடு இருக்க தேவனுக்கு சித்தமானால் உனக்கு என்ன இப்படி சொல்லி முடிச்சுடாரு. அதை புரிய வச்சிருக்கிறத வாசியம் புரியாது. இப்போ சிலர் என்ன சொல்லுவாங்க, யோவான் மரிப்பதில்லை, அவன் மரிக்க மாட்டான். அதனாலதான் யோவானை எண்ணெய் சட்டியில போடுவாங்க. எண்ணெய் சட்டி இருக்கா? இருக்கும். அந்நேரத்தில் எண்ணெய் சட்டியில தூக்கி போடுவாங்க. யோவான் எண்ணெய் சட்டியில தூக்கி போட்டு கொதிக்க வைப்பாங்க, சாப்பிட. அதனாலதான் பத்மோஸ் தீவுக்கு கடத்துவாங்க. அதனால கொல்ல முடியாது. அவன் என்னெல்லாம பண்ணி வைப்பாங்க. நோ, யோவானை கொல்ல முடியாது. அப்ப சொன்னது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அவர் சொல்லிட்டு போயிருக்காரு, இவன் மரிப்பதில்லை. தூக்கி எங்க அடிச்சிருவாங்க? பத்ம தீவுல கொண்டு போய் போட்டுருவாங்க. அங்கதான் அவர் வெளிப்பட்டு நம்ம சிஸ்டம் எழுதுவார். அதுக்கப்புறம் நேச்சுரலா செத்தாருன்னு சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்க, அப்படியே ஆவியா இருக்கிறாரு, இயேசு வரும்போது அவர் மரிக்காமல் இருப்பாரு சொல்றாங்க. என்ன வேணாலும் நடக்கும், அப்படிதானே? என்ன வேணாலும் இருக்கும். அது நம்மளுடைய அறிவுக்கு எட்டாது. இந்த குருவி முளைகள் அதெல்லாம் வராது, அறிவுக்கு எட்டாது. விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. ஓகே, அவரை தவிர, யோவானை தவிர. இருந்தாலும் யோவான் பயப்படல. எண்ணெய் சட்டிக்குள்ள விடும்போது ஒரு துள்ளி ஓடினாரா பாருங்க, அழகா நிக்கிறாரு. என்ன வேணாலும் பண்ணியா நீ? இதுதான் பயமில்லையே, பயமில்லையே, பயமே எனக்கு இல்லை. கூட பாடுங்க. பயமே எனக்கு இல்லை, அநாதி தேவன் அடைக்கலமானாரே, அவரது புயங்கள் ஆதாரமாயிற்றே. அநாதி தேவன் அடைக்கலமானாரே, அவரது புயங்கள் ஆதாரமாயிற்றே. பயமில்லையே, பயமில்லையே, பயமே எனக்கு இல்லை. எதை குறித்த பயம் இல்லை? சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. எதை குறித்த பயம் இல்லை? மரணத்தை குறித்த பயம் எனக்கு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக எங்க ஊருக்கு வாங்க, ப்ளீஸ் வாங்க, தயவு செய்து ஒரு தடவை எங்க ஊருக்கு வாங்க. எங்க வீட்டில் நாங்கள் இடம் தரோம், உங்களை இந்த இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போறோம். ரத்த சாட்சியாக மரித்த தேவ சகாயம் என்ற நீலகண்ட பிள்ளை நம்பூதிரி. நம்பூதிரின்னா யார் தெரியுமா? பிராமின். பிராமின்லயே மேலானவங்க அவங்க தான் நம்பூதிரி. ஓகே, அவர் ரத்த சாட்சியாக மரித்த இடம் எங்க ஊர்ல தான் இருக்கு. 10 கிலோமீட்டர்ல இருக்கு. ஓகே, ரத்த இந்த கதையை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பிரசங்கத்தில் சொல்லியிருக்கேன். இது நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். பாருங்க, சவுக்கடி 30 கொடுத்தாங்க, கல் தூணில் வைத்து கட்டி வச்சு அடிச்சாங்க, எருமை மாட்டில இருந்து அப்படி இழுத்துட்டு போனாங்க, மிளகு பானை ஆவியால் அவரை துன்புறுத்தினாங்க. இருந்தாலும் மறுதளிக்கவில்லை. 1700களில் நடந்தது இது. மறுதளிக்கவில்லை. அவரு மரப்பேழையில் வைத்து எறும்பு கடிக்க வைத்து துன்புறுத்தினாங்க, மறுதளிக்கவில்லை. ஆண்டவரை மறுதளிக்கவில்லை. மரணத்திற்கு பயப்படவில்லை. வாயில் கூட்டை கட்டி பாம்பு தேள் எல்லாத்தையும் விட்டாங்க, மறுதளிக்கவில்லை. ஆண்டவரை மறுதளிக்கவில்லை. மரணத்துக்கு அவர் அஞ்சவில்லை. எண்ணெய் சட்டியில போட்டு எடுத்தாங்க, இப்படி தூக்கிட்டு போனாங்க, மறுதளிக்கவில்லை. கடைசியாக சுட்டு கொண்டார்கள். அது கூட சரித்திரம் என்ன சொல்லுது தெரியுமா? 14 பேர். அரசர் என்ன சொல்வாரு? திருவிதாங்கூரை தாண்டி கொண்டு விட்டு வந்துரு, அதுதான் கட்டளை. அதுதான் அவங்களுக்கு இழுத்துட்டு வருவாங்க. அப்படி இல்லை கொல்லணும்னு அங்கே விட்டுருப்பாங்கல்ல, கொல்லக்கூடாது, கொண்டு நம்ம தேசத்தை விட்டு தள்ளி விட்டுருங்க. ஏன்னா அரசருக்கு கொஞ்சம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை உண்டு. ரொம்ப நல்ல மனுஷன் இருக்கு, நீலகண்ட பிள்ளை நல்ல மனுஷன். அதனால கொல்லாதுங்க, கொண்டு விட்டுட்டு வந்துருங்க. ஆனா இவங்க என்ன செய்வாங்க, அந்த பார்டர், எங்க ஊர் தான் அந்த பார்டர். கேரளாவா இருந்தது எங்க ஊர், இப்போ வந்து தமிழ்நாட்டை மாறிடுச்சு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். அந்த பார்டர்ல கொண்டு விட்டுக்கிட்டு இப்போ சொல்லு மறுதளி சொல்லி விட்டுறோம். மறுதளிக்க எல்லாரும் துப்பாக்கி எடுத்து சொல்றாங்க, துப்பாக்கி வேலை செய்யலைங்க. உண்மை இது, துப்பாக்கி வேலை செய்யல, புல்லட் வெளியே வர மாட்டேங்குது. ட்ரிகர் பண்ணா நீலகண்ட பிள்ளை என்னதான் சொல்றாரு, கொஞ்சம் பொறுங்க, துப்பாக்கி எங்க தாங்க, ஆண்டவரே துப்பாக்கி வேலை செய்யுமாறு அனுமதி கொடுங்கள். ஏதோ
பயம் இருந்தா அப்படி செய்வாங்களா? உடனே சொல்றாரு, ஹalleluya ஹalleluya, சோத்திரம் சோத்திரம், பாரு துப்பாக்கி வேலை செய்யல பாரு, அப்ப என் கடவுள் தான் பெருசு. ஆண்டவரே துப்பாக்கி வேலை செய்ய, இவங்க திரும்பி போட்டியா, திரும்பி போட்டு இல்லைன்னா அவங்க ரொம்ப போக முடியாது. ஜெபம் பண்ணி திரும்பி துப்பாக்கி கொண்டு சுட்டாரையா, அப்புறம் துப்பாக்கி வேலை செய்யுது. அவருடைய ஓட்டம் முடிஞ்சது. அவருக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஓட்டம் முடிந்தது, இவ்வளவுதான் நம்ம ஓட்டம். இன்னைக்கு பேசுறோம்ல, இன்னைக்கு பேசுவோம், தப்பிச்சு போனா பேசிருக்க மாட்டோம். அன்னைக்கு ரத்த சாட்சியா மறிச்சனால்தான் இன்னைக்கும் பேசுவோம். 2 ஆர்சி சர்ச் இருக்கு பேர் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு இந்த படங்கள்லாம் அங்கிருந்து எடுத்ததுதான். அந்த ஆர்சி சர்ச்சுக்கு போனீங்கன்னா அவங்க கல்லிலே செதுக்கி வச்சிருக்காங்க. ஆமென். கண்ணு முன்னால சாட்சி இருக்கு. மரணத்தை ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதனால் பயம் இல்லை, பயம் இல்லை. எங்க ஊருக்கு வாங்க, நான் கூட்டு போறேன் எல்லா இடத்துக்கும். ஓகே, கடைசியாக இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவராய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். எனவேதான் நம்ம நம்பிக்கை எங்க இருக்குது? மேல இருக்குது. இந்த உலகத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் கேர். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறது தகப்பனே, பயம் இல்லாமல் எங்களை மாற்றினபடியால் நன்றி நன்றி நன்றி. எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீர் கழுவுனபடியால் உங்களுக்கு சோத்திரம் 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 சோத்திரம். எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நீர் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர், அதற்காக உங்களுக்கு நன்றி நன்றி. எங்களுடைய ஆத்துமா ஆண்டவரே, நாங்கள் இறக்கும் போது அது உம்மண்டையில வருகிறதுக்காக சோத்திரம் சோத்திரம். அந்த நம்பிக்கையை கொடுத்து எங்களுடைய பயத்தை எடுத்தபடியால் நன்றி 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 ஆண்டவரே. மரணமே உன் கோரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென்.